பிரைஸ் த லார்ட். உங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம தியானிக்க போகிற வசனம் என்ன அப்படின்னா, ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இதுல கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தத்துவம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்குது. கவர்மெண்ட் அப்படிங்கிறது அரசாட்சி. இவரு ராஜாவா வந்திருக்கிறாரு. மாட்டு தொழுவத்துலதான் பிறந்தாரு, ஆனா ராஜாவா பிறந்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது ராஜாவா வருகிறாரு. அவரு யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் சிங்காசனத்தின் வாரிசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துலதான் பிறக்கிறாரு. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 18வது வசனத்துல போடப்பட்டிருக்குது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை அப்படின்னு. இப்போ யூதா கோத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப இஸ்ரவேல் அப்படிங்கிறது முழுவதுமா ஒரே ராஜா ஃபர்ஸ்ட் ஆண்டுட்டு இருந்தாங்க. அது யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சவுல் தான் ஃபர்ஸ்ட் ராஜாவா இஸ்ரவேல் முழுமைக்கும் 12 கோத்திரங்களுக்கும் ராஜாவா இருக்கிறான். அப்போ அதுக்கு அடுத்து சவுலுக்கு அடுத்து தாவீது வருகிறாரு. தாவீதுடைய குமாரன் சாலமோன் அதுக்கு அடுத்து ராஜாவாகிறாரு. இந்த சாலமோன் காலத்துல சாலமோன் என்ன பண்றாரு அப்படின்னா, புறஜாதி பெண்களை மணக்கிறாரு, விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறாரு. தேவனை விட்டு விலகி போன காரணத்தினால அங்க இது அந்த ராஜாங்கம் இரண்டா பிரிக்கப்படுது. ஒண்ணு 10 கோத்திரங்கள் சேர்ந்த இஸ்ரவேல் அப்படின்னும், 2 கோத்திரங்கள் அதாவது யூதா பென்யமின், இவங்க 2 பேரும் சேர்ந்து யூதா கோத்திரம் அப்படின்னும் பிரிக்கப்படுது. இந்த யூதா கோத்திரத்துலதான் தாவீதுடைய வம்சங்கள், அவனுடைய மகன் 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 தலைமுறைகள் தான் ராஜாவா அரசாண்டுட்டு வர்றாங்க. இந்த வாரிசாக தான் இயேசு கிறிஸ்து வருகிறாரு. யூதாவுடைய ராஜாக்கள் அதாவது தாவீதினுடைய சந்ததி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகோபயாம்ல இருந்து செதேக்கியா வரைக்கும் நாம பாக்குறோம். இந்த செதேக்கியா அப்படிங்கிறது தான் லாஸ்டா அரசாண்ட ராஜா. அவனுடைய காலத்துல பாபிலோனுக்கு இவங்க எல்லாம் சிறை பிடித்துட்டு கொண்டு போறாங்க. அப்போ அங்க ராஜாங்கம் அப்படிங்கிறது இல்ல, ஆனா அந்த தாவீதின் வம்சம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நாம பார்க்கிறோம் எஸ்ரா, நெகேமியா, இவங்க எல்லாருமே அவனுடைய தாவீதினுடைய வம்சம் தான். இப்போ 400 வருஷங்களா அங்க ராஜா இல்ல, ஆனா தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருந்துச்சு. 400 வருஷத்துக்கு அப்புறம் தாவீதின் வம்சத்துல யோசேப்பு அப்படிங்கிறவருக்கு இயேசு கிறிஸ்து மகனாக பிறக்கிறாரு. இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல பிறந்த சிங்கம். சிங்கம் அப்படின்னா வல்லமை, அதிகாரம், ஜெயம், இதுதான் அர்த்தம். அவரு பாவத்தையும் சாத்தானையும் மரணத்தையும் ஜெயித்த சிங்கம் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆக இயேசு தற்செயலா பிறக்கல. அவரு பிறந்தது தேவ திட்டத்தின் ஒரு நிறைவேற்றல். அவரு பிறந்ததுங்கிறது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றல். லூக்கா 18வது அதிகாரம் 38வது வசனத்துல ஒரு பார்வை இல்லாதவன், தாவீதின் குமாரனே எனக்கு மனமிறங்கும் அப்படின்னு சத்தம் போட்டு கூவுறான். அப்போ இயேசு கிறிஸ்து நின்று அப்படின்னு போடப்பட்டிருக்குது. எப்படி தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நின்று அங்க ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அந்த பார்வை இல்லாதவனுக்கு இயேசு கிறிஸ்து பார்வையை கொண்டு வருகிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது தேவன் வெளிப்படுத்தினது என்ன அப்படின்னா, அந்த பார்வை இல்லாதவன் தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடும் போது அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, தாவீதின் குமாரன் அப்படி ஏகப்பட்ட பிள்ளைங்க, தாவீதோட பிள்ளை, அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள், நிறைய தலைமுறை கடந்து போயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவ தாவீதின் குமாரன் அப்படின்னு கூப்பிடுறான் அப்படின்னா அவனுக்கு தீர்க்க தரிசனம் தெரிய வந்திருக்குது.
அங்க அவனுக்கு வெளிப்பாடு கிடைத்திருக்குது. அதாவது இந்த மக்கள் எல்லாரையும் மீட்க வந்த மெசியா இயேசு கிறிஸ்துங்கிறத அவன் கண்டுபிடிச்சதுனாலதான் தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுகிறான். அப்போ தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடும்போது அந்த இடத்துல அவனுக்குரிய வெளிப்பாடு, அவன் கண்டுபிடிச்சது மெசியா உலக இரட்சகர் தான் இந்த இயேசு கிறிஸ்துன்னு அவன் கண்டுபிடிச்சதுனாலதான் அவன் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுறான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நின்று அவனுக்கு அற்புதம் செஞ்சாரு. ஆக இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. தோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய பாரங்களை சுமக்கிறதுக்கு உள்ள ஒரு அடையாளம். தோளின் மேலதான் பாரங்களை சுமப்பாங்க. அவரு இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறதுக்காக வந்தவருங்கிறதுனாலதான் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அவரு தான் நம்ம எல்லாரையும் சுமந்து இருக்கிறாரு. தகப்பன் தன்னுடைய பிள்ளைய தோளின் மேல் சுமக்கிறது போல இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய தோளின் மேல சுமக்கிறாரு. அவர் மெய்யாகவே நம்முடைய மீறுதல்கள்னால காயப்பட்டாரு, நம்முடைய அக்கிரமங்கள்னால நொறுக்கப்பட்டாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்துச்சு. அவருடைய தழும்புகளால நம்ம சுகமாகி இருக்கிறோம். அதனாலதான் அவரு ராஜா. அவரு என்றென்றைக்கும் இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களையும் ரட்சிக்கிறதுக்காக, விடுதலை செய்வதற்காக வந்த ராஜா. சாத்தான், எதிரியாகிய சாத்தான முற்றிலுமா நமக்காக வென்று நம்மளை சுகமாய் தங்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்த ராஜா. அவரு எதிரியாகிய சாத்தான முற்றிலுமாக வென்று நம்ம ஒவ்வொருத்தரையும் சுகமாய் வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த ராஜா. இதுதான் 100% உண்மை. நாம ஒவ்வொருத்தரும் சுகமாய் தங்கி இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பமா இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு. இப்பேற்பட்ட ராஜா ஹல்லேலூயா வந்து வாசப்படியில நிக்கிறாராம், கதவை தட்டுகிறாராம். உங்க உள்ளத்தின் கதவை தட்டுகிறாரு. இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்றோம். உலகத்துல மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் பிறந்தார் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனா உண்மையா அவர் எதற்காக பிறந்தார் அப்படின்னா நம்ம உள்ளத்தை அரசாளணுங்கிறதுனால, நம்ம ஒவ்வொருத்தரையும் அவரு ராஜரீகம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவரு பிறந்தாரு. நீங்க உங்களுடைய கதவை திறந்தீங்கன்னா, உங்க உள்ளத்தின் கதவை திறந்தீங்க அப்படின்னா அவர் உங்க இருதயத்துக்குள்ள வருவாரு, வந்து உங்களை ஆளுகை செய்வாரு. அவருடைய ராஜாங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுலபமா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அவருடைய ராஜாங்கம் அப்படின்னா அவர் முழுவதுமா ஆளுகை செய்யறது. ஒரு ராஜாவுடைய விருப்பம் மட்டும்தான் ஒரு நாட்டுல நிறைவேறும். மற்றவங்களுக்கு அது விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை. ஆனா ராஜாவுடைய விருப்பம் மட்டும்தான் அங்க நிறைவேறும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுது அப்படின்னா நீங்க நிச்சயமா ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வீங்க, ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்வீங்க. எப்போ அவருடைய விருப்பத்திலிருந்து நாம கொஞ்சம் விலகி போகிறோமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. ஆனா முழுவதுமா அவர் நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு நாம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்பவுமே நாம அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் அதுதான். அதனாலதான் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருக அப்படின்னு சொல்லுகிறாரு. ஆமென். அவருடைய ராஜ்யம் வருக அப்படின்னா உங்க இருதயத்தை ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து முழுமையா ஆளுகை செய்யணும். நாம ஒவ்வொருத்தரும் இந்த கிறிஸ்மஸ் நன்னாள்ல அவரை புரிஞ்சு கொண்டவங்களா, இந்த காரியத்தை புரிஞ்சு கொண்டவங்களா, நம்முடைய இருதயத்துல அவரு பிறந்தார் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா இருதயம் முழுவதையும் அவரு ஆளுகை செய்யறதுக்கு விட்டு கொடுக்கணும். ஏன்னா அவரு வாசப்படியில நின்று
பேர்பட்ட ராஜா, நிரந்தரமான ராஜா, யூதா கோத்திரத்து சிங்கம் வாசற்படியில கதவை தட்டுகிறாரு. நீங்க திறந்தீங்கன்னா தான் அவரு உங்க இருதயத்துக்குள்ள வந்து உங்களை ஆளுகை செய்வாரு. நாம ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு விரோதமான யோசனை எதுவும் நிலைத்து நிற்காது அப்படின்னு. ஆமென். இப்போ இந்த 400 வருஷம் ராஜாக்கள் இல்லை அப்படிங்கிறப்ப தீர்க்க தரிசனம் பொய்த்து போனதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். என்னெல்லாமோ சொன்னாங்களே, இந்த செங்கோல் நீங்காது, யூதா கோத்திரத்தை விட்டு நீங்காதுன்னு வசனம் போடப்பட்டிருக்குதே. தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே, தாவீதின் வம்சத்துல மெஸ்ஸியா வருவாங்கன்னு சொன்னாங்களே, இங்க எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. உங்க வாழ்க்கையில கூட தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பாரு, அது இன்னும் நடக்கவே இல்லையே. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரு, அது இன்னும் நடக்கலையேன்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. எல்லாமே முடிஞ்சு போனது மாதிரி இருக்கும்போது அங்க உதித்த ராஜா தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போம், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. உங்களுக்குன்னு அவரு கொடுத்திருக்கிற வார்த்தை, உங்களுக்குன்னு அவர் வைத்திருக்கிற திட்டம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும் அப்படிங்கிறத இன்றைக்கு தேவன் உங்ககிட்ட பேசுகிறாரு. நாம ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நன்னாள்ல அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நான் உங்க கரத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் கதவுகளை நீங்க இப்பொழுது தட்டுறீங்க ஏசப்பா. நாங்க ஒவ்வொருத்தரும் உமக்காக எங்க கதவுகளை திறக்கிறோம் அப்பா. எங்க இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய ராஜ்யம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும்பா. உங்களுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில அப்பா நிறைவேறட்டும் அப்பா. ஒவ்வொருத்தரும் அப்பா நாங்க விட்டு கொடுக்கிறோம் அப்பா, சகலத்தையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்களே அப்பா எங்க வாழ்க்கையில உங்களுடைய திட்டத்தை நிறைவேற செய்யுங்க ஏசப்பா. அப்பா எங்க வாழ்க்கையில அப்பா நாங்களை உங்களை அறிஞ்சு கொண்டதன் மூலமாக ஹல்லேலூயா எங்க நோய்களை நீங்க சுமந்துட்டீங்கிற அறிவு எங்களுக்குள்ள வந்ததுனால அப்பா இன்றைக்கு யாரெல்லாம் நோய்களோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய தழும்புகளால் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாகப்பா. ஆமென். எல்லாருமே சுகமாய் தங்கணுங்கிறது உங்களுடைய விருப்பமா இருக்குதுப்பா. இன்றைக்கு நோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய அத்தனை பயங்கள், கலக்கங்கள், கவலைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அப்பா உமக்குள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வைங்க ஏசப்பா. ஆமென். சகல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க இருதயத்துல என்னென்ன அப்பா வாஞ்சைகள் இருக்குதோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. நன்ன அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய கிருபையும் தயவும் அப்பா இந்த பிள்ளைகளோடு என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். உலகத்தை ஜெயித்திட பிறந்தாரே, இருளில் வெளிச்சம் தந்தாரே. இயேசு பிறந்தார் பிறந்தார் உலகத்திலே, இயேசு பிறந்தார் பிறந்தார் என் இதயத்தில்.